ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு செப்பரேட் டாபிக் இது. ஆக்சுவலா ஆனா வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்றது வந்து எதுவும் இருக்காது. சிம்பிளி நம்ம வந்து ஒரு பிசினஸோடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அப்ப நம்ம வந்து இங்க நம்ம வந்து பாக்குறோம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணோம் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ அதுல வந்து நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நம்ம வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மெயின். இப்போ ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிற பட்சம் ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து நம்ம வந்து என்ன டைம்ல நம்ம வந்து இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். அப்ப இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கும்போது அகைன்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ என்னதான் நம்ம வந்து அதுக்கான பில் வந்து கரெக்டா நம்ம வந்து அதுக்கான பில்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் பர்ச்சேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ச்சேஸ் வேல்யூக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ல டீல் பண்ணக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்டன் இன்டர்வல்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து சென்னையில் இருக்கு. பட் நம்மளுடைய சப்ளையர் வந்து ஒரே ஒரு சப்ளையர் அவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? அப்போ அடிக்கடி போயிட்டு நம்ம வந்து சப்ளையருடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்பரா நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு தேவையான மெட்டீரியலை கரெக்டா நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து சர்டன் இன்டர்வல்ஸ்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் மந்த்லி நம்ம வந்து 2 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய சப்ளையருடைய பிளேஸுக்கும் நம்மளுடைய பிளேஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அப்ப நம்ம வந்து எத்தனை டைம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ தப்பா வந்து நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் எதுவும் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து கரெக்டா நம்ம வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கன்சைன்மெண்ட்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் 1000 பாக்ஸஸ் மட்டும்தான் அந்த கண்டெய்னர்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற பட்சத்துல மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ஃப்ரைட் சார்ஜஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓவரால் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரே டைம்ல நம்ம வந்து அந்த 1000 பீசஸ்க்கும் ஆர்டர் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ குவான்டிட்டிஸை அதிகப்படுத்த நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே டைம்ல நமக்கு இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக் தென் அந்த குவான்டிட்டிஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணதை நம்மளுடைய ஸ்டோரேஜ் லொகேஷன்ல நம்ம வந்து ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா, அதை வந்து கேரிங் காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்றத சிம்பிளி வந்து கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து குடோன் ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு காஸ்ட் வந்து செலவு பண்ணிருக்கோம். ஒரே ஒரு குடோன் தான் நம்ம வந்து வாடகைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம அதிகமான மெட்டீரியல் நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குடோன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்டா வாடகைக்கு எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து குடோன் சார்ஜஸ் நம்ம வந்து ஏன்னா ரைட் சார்ஜஸை கண்ட்ரோல் பண்ண போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து குடோன் சார்ஜஸை நம்ம வந்து அதிகப்படுத்திடக்கூடாது. ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல சில மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இப்போ உணவுப் பொருட்களா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து எலி தொந்தரவுனா இருக்கக்கூடாது. தென் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ப்ராடக்டா இருக்கும். அதை சீக்கிரம் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த இன்டர்வல்ஸ்லாம் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம வந்து செலவு பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வேல்யூ நம்ம வந்து பர்ச்சேஸ் வேல்யூ பொறுத்து ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்கும். ஃப்ரைட் சார்ஜை கண்ட்ரோல் பண்ண போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான கேரிங் காஸ்ட் அதிகமாகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுலயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பர்ச்சேஸ் வேல்யூஸா நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பர்ச்சேஸ் வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஃப்ரைட் சார்ஜஸ், குடோன் ரெண்ட், கேரிங் காஸ்ட் இதெல்லாம் அதிகமா நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்கின்றோம். ஓகேங்களா? அப்ப நம்ம மாட்டிக்கின்றோம் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல அதிகமா ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் வேல்யூஸ் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஃப்ரைட் சார்ஜஸ் ஏன் அதிகமா இருக்கு, எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா, வேற ஏதாவது சார்ஜஸ், அதாவது கஸ்டமர் பிளேஸுக்கு நம்ம மெட்டீரியலை டோர் டெலிவரி பண்றதுக்காக பண்ண செலவை இந்த ஃப்ரைட் சார்ஜஸ்ல நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான செலவு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணி அதை வந்து தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அது கண்டிப்பா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வராது. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம செய்யற சார்ஜஸ்
லாரி வாடகை மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அல்லது கேரேஜ் இன்வர்டு, லாரி ரெண்ட், இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், இப்படி எது வேணுமாலும் நம்ம வந்து ஒரு மீன் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிற முடியும். ஓகேங்களா? அப்போ கஸ்டமர் பிளேஸுக்கு கொண்டு போறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஃப்ரைட் சார்ஜஸை நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அதை வந்து கரெக்டா மானிட்டர் பண்றதுக்கு, கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம வந்து அசர்டைன் பண்றதுக்கு, இன் ஃபியூச்சர்ல கிராஸ் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்றதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான டேட்டா வந்து இல்லாம போயிடும். ஓகேங்களா? அடுத்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து லேபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த லேபர் அப்படிங்கிறது நம்ம வந்து வேஜஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு. ஸோ லேபர் சொல்லுவாங்க, வேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லேபர் அண்ட் வேஜஸ் அப்ப நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அகெயின்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸா வந்து இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அகெயின்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நான் சிம்பிளி வந்து என்ன பண்ணிட்டேன்னா பர்ச்சேஸுக்கு அகெயின்ஸ்டா ஃப்ரைட் சார்ஜஸும், தென் வேல்யூ அதிகமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து டெம்பரரியா குடோன், வேற ஏதாவது நம்ம குடோன் இன்ஸ்டன்டா நம்ம வந்து வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல சொன்னேன். இதை தாண்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது வேற என்னென்ன செலவுகள் எல்லாம் அந்த பிசினஸ் நடக்குது அப்படிங்கறது எல்லாம் நீங்க தனித்தனியா நம்ம வந்து இங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அதிகமான செலவுகள் நடக்கும். லோடிங் அன்லோடிங் அப்படிங்கிற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. இப்ப லேபர் அண்ட் வேஜஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா, ப்ரொடக்ஷனே நடக்கல அப்படின்னா இங்க லேபர் சார்ஜஸ் நம்ம வந்து எழுதுறதுக்கு வேலையே இருக்காது. ப்ரொடக்ஷன் அதிகமா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லேபர் சார்ஜஸ் அதிகமா இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தா லேபர் சார்ஜஸ் கம்மியா இருக்கும். ப்ரொடக்ஷனே நடக்கல அப்படின்னா அந்த மந்த்ல லேபர் அண்ட் வேஜஸே நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ ப்ரொடக்ஷனே இல்லாத ஒரு மந்த்ல வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அங்கே ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதர்வைஸ் நம்ம வந்து வேஜஸ்ல நம்ம வந்து ஒருவேளை சேலரிஸை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேலரிஸ் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? இப்ப சேலரிஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் பர்சன் அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ ரெக்கரிங் இன் தி சென்ஸ் நம்ம வந்து மந்த் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ரெண்ட் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மந்த் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா குடவுன் ரெண்ட், பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலை நம்ம இன்ஸ்டன்டா ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ரெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த குடவுன் ரெண்ட் அப்படிங்கிறது வேற. மாசம் மாசம் நம்ம ஆபீஸ் அல்லது ஷோரூம் அல்லது நம்ம டெம்பரரியா நம்ம வந்து ஒரு குடோன் வச்சிருக்கோம். அது பர்ச்சேஸ் வேலை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாம இருந்தாலும் ரெண்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? சோ அதை நம்ம குடோன் ரெண்ட் அப்படின்னு காட்டாம நார்மல் ரெண்ட்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம காமிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது ப்ரொடக்ஷன் நடந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இபி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மாசம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இபி சார்ஜஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனா இந்த இபி சார்ஜஸ் ப்ரொடக்ஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்கிறதே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து நம்மளுடைய மிஷினரி அது வந்து பியூர் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக நம்ம வந்து அந்த மிஷினரியை 100% யூஸ் பண்றோம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர்ஸ் வந்து அந்த மிஷினரி ரன் ஆச்சு அப்படின்னா 1000 பீசஸ் வரைக்கும் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அந்த 8 ஹவர்ஸுக்கான அந்த அவுட்புட்டோடைய மெட்டீரியல் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணும்போது அதுக்கான லேபர், தென் வந்து அதுக்கான யூஸ் பண்ண பவர் அப்படிங்கிறதே நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அப்ப இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம வந்து கொடுக்கறது ஒரு ரெக்கரிங் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், இது ஷோரூமுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனா ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து செலவு பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இபி சார்ஜஸ் நம்ம செலவு பண்றோம்னா அந்த இபி சார்ஜஸை நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இபி சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வந்து காட்டாம அதை வந்து பவர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ பவர் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி. இந்த பவர் அப்படிங்கிறது வந்து பழைய காலத்துல ஒரு சில மிஷினா ரன் பண்ணும்போது சில மிஷினரி வந்து எலக்ட்ரிசிட்டியில வந்து ரன் ஆகும். அதை வந்து பவர் அப்படின்னு நம்ம வந்து சில மிஷினரி வந்து ஃபியூல்ல வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஃபியூல்ல வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு அகைன்ஸ்டா அப்ப அந்த மிஷினரியை ரன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபியூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அந்த காஸ்ட்டையும் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து முன்னாடினா வந்து கோல் யூஸ் பண்ணி ட்ரெயின் கூட வந்து என்ன அப்படின்னா கோல் யூஸ் பண்ணி தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த இன்ஜினுக்கு பவர் வேணும் அப்படின்னா கோல் தான் வந்து அதுக்கான அந்த பவர். ஓகேங்களா? அதாவது எரிசக்தி அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கோல் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வந்து ஒன்லி அந்த ஒரு மிஷினரியை நம்ம ரன் பண்றதுக்கு நம்ம வந்து
கோல் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிளி நம்ம வந்து அது ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காமிச்சோம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு பிரிக்க தெரியும். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ் ப்ரொடக்ஷனுக்காகவோ இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம செலவு பண்றோம் அப்படின்னாலோ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டணும். ஏன்னா அது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ப்ரொடக்ஷனையோ பர்ச்சேஸ் வேல்யூயோ அஃபெக்ட் பண்ணாத எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டுறோம். அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா அது மந்த் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் அதுக்கான பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப ஒரு ஃபினான்சியல் இயரோடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆடிட் பண்ணும்போது சேலரி கரெக்டா 12 மந்த்துக்கு ஒரே மாதிரியான பிளக்சுவேஷன்ல இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 12 மந்த்துக்கு ஒரே மாதிரியான பிளக்சுவேஷன். தென் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். ஸோ கரெக்டா அந்த பர்டிகுலர் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான பிளக்சுவேஷன்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்கேஸ் அந்த மிடில் ஆஃப் த பீரியட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்ட் இவ்வளவு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பீரியட் வந்து கரெக்டா அது வந்து அதே வேல்யூஸ் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இபி சார்ஜஸ்ல ஒரே மாதிரியான பிளக்சுவேஷன்ஸ் இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஏதோ ஒரு பீரியட்ல அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், அந்த டைம்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, ஏர் கண்டிஷனர் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி நம்ம வந்து அதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மாசம் மாசம் நம்ம இவ்வளவுதான் செலவு பண்றோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் மந்த்ல எக்ஸ்ட்ராவா நம்ம செலவாகுதுன்னா என்ன காரணம், என்ன ரீசன், எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமா வந்து டைம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அவங்கள, இல்ல அப்படின்னா யாராவது எம்ப்ளாயிஸ் வந்து டைம் முடிஞ்சு வேலைக்கு விட்டு போகாம அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆபீஸ்ல வந்து ஏசி யூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அல்லது அன்வான்டா ஏதாவது ஒரு சில ரூம்ஸ்ல வந்து லைட்டிங், அதாவது அதிகமா கன்சம்ஷன் இபி கன்சியூம் பண்ணக்கூடிய லைட்டிங்ஸ் வந்து அன்வான்டா வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அஸ் அக்கௌண்டண்டா நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு நம்ம போறோம், ஒரு சேலரி அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து வாடகைக்கு வீட்டுல தங்கி இருக்கோம் அப்படின்னா மாசம் மாசம் வாடகை கொடுத்தாகணும், எவ்வளவு இதா இருந்தாலும் அதுக்காக ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இபி சார்ஜஸ் கட்டி ஆகணும், சீட்டுக்கு பணம் இவ்வளவு கட்டி ஆகணும், சாப்பாட்டு செலவுக்கு இவ்வளவு நம்ம வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளவு நம்ம வச்சிருக்கணும், வீக்கெண்டை வந்து கொஞ்சம் சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வீக்கெண்டுக்கு மட்டும் நம்ம வந்து பெர் மந்த் ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ் 1200 ருபீஸ் ஆகுது நம்ம அவங்களுக்கு தேவையானது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து செலவு மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் யூஸ் பண்ணுவோம், ஒரு டைம் வந்து ஜஸ்ட் சீ ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு இது செலவு நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும் இல்லையா? ஒரு ஃபேமிலி பர்சனா அதே மாதிரி தான் நம்ம ஆஃபீஸ்லையும் இருக்கணும். ஓகேங்களா? ஆஃபீஸில் அக்கௌண்டண்டா இருந்தோம் அப்படின்னா மாசம் முடிஞ்சா கரெக்டாக வந்து இபி சார்ஜஸ் 15ஆம் தேதி கட்டி ஆகணும், டெலிஃபோன் பில் 15ஆம் தேதி நம்ம கட்டி ஆகணும், அதே மாதிரி ரெண்ட் வந்து இத்தனாம் தேதிக்குள்ள நம்ம வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் அங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம வந்து கண்டிப்பா அந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே வேணும். ஓகேங்களா? என்னதான் நம்ம வந்து பாக்குற வேலைக்கு இவ்வளவு போதும், கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு போதும், அதெல்லாம் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா, இவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னா நம்ம வந்து அஸ் அக்கௌண்டண்டா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த இபி சார்ஜஸ் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து அஸ் அக்கௌண்டண்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ண போகணும். ஏன் இந்த மாதிரி அதிகமா இருக்கு? ஏன்னா கொஸ்டின் எங்கே வரும் அப்படின்னா என்னமா இந்த அளவுக்கு இபி சார்ஜஸ் எழுதிருக்கீங்க, என்ன இவ்வளவு என்ட்ரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. என்ன இவ்வளவு என்ட்ரி பண்ணிருக்கீங்க? அப்ப அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேசிக்கலா அது ஒரு கிளரிக்கல் ஒர்க் தான். ஓகேங்களா? ஒரு கிளரிக்கல் ஒர்க் மாதிரி தான். ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வைஸ் வந்து ஒரு அட்மின் ஒர்க் அது. ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அட்மின் நம்ம தான் வந்து பதில் சொல்லி ஆகணும். இபி சார்ஜஸ் நம்ம கட்டல அப்படின்னா ஏன் நீங்க ரிமைன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? திடீர்னு வந்து கட் பண்ணிட்டானுங்க, நம்ம வந்து என்ன அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் நம்ம தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ கட்டாம விட்டுட்டோம், நான் ரிமைன் பண்ணேன் சார் அப்படிங்கிறது நாம தான் ரிமைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஓனருக்கு நம்ம தான் ரிமைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஈவன் தோ நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஓகேங்களா, இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அண்ணம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இல்லைங்க சார், இல்ல. இல்லையா? சென்னையில சார்? சென்னையில இருக்கு. ஆடு கூட பார்த்தது இல்லை. சென்னையில மட்டும் இல்ல, கொஞ்சம் பிரான்ச்சஸ் அதிகமாவே இருக்கு. அன்னமாலா அன்னபூர்ணிங்களா? அண்ணம்மாள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அன்னமால் சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது வந்து ஒரு காலேஜ். ஸோ அங்கே நான் வந்து அக்கௌண்ட் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ட்ரே ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ட்ரேயை நான் தான் கிளீன் பண்ணணும். ஆக்சுவலா வந்து எனக்கு நம்ம யங்ஸ்டர் சின்ன வயசுல நான் முடிச்சுட்டு போகும்போது ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை போயிட்டு ஃபீஸ் கேட்கணும் அப்படின்னா எனக்கு கூச்சமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட போயிட்டு ஏன்னா ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் இருப்பானுங்க, அவங்ககிட்ட போயிட்டு கலெக்ட் பண்ணணும், ஃபாலோ பண்ணணுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்கில்லு. ஆக்சுவலாக அதை நான் டெவலப் பண்ணியிருந்துருக்கணும், நான் டெவலப் பண்ணல. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயை வந்து அந்த அம்மா கூட்டுறம்மா வந்து எடுத்துக்கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. சார் இந்த ட்ரே நீங்க தான் சார் பார்க்கணும், என்ன சார் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. அதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் நீங்க எடுத்தா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து இல்ல சார் நான் எடுக்கக்கூடாது சார், அக்கௌண்ட் தான் சார் எடுக்கணும், நீங்க தான் சார் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்னடா அது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு பார்த்தா அதுல வந்து பழைய அதாவது தீந்து போன பேனா, எழுத முடியாத பென்சிலு, அதுக்கடுத்து ஸ்கெட்சு ஸ்கெட்ச் இருக்கும். சில சில ஸ்கெட்சுகள் நான் வந்து தீந்து போன ஸ்கெட்சு, இப்படிதான் வந்து அதுக்குள்ள கிடக்கும். எனக்கு வந்து அது தெரியல. ஆக்சுவலா அந்த ஓனர் வந்து ஒரு நீக்ரோ பர்சன் அவரு. ஓகேங்களா? அயல் நாட்டுக்காரர் அவரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்கவும் தெரியல நம்மளுக்கு. நம்ம இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். என்ன கேட்கறது, பட் எப்படி கேட்குது, நான் ஏன் இருக்கணும், ஏன் அவங்க எடுத்து போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு நினைச்சு பாருங்க, யோசிக்க முடியும் அவங்களால. என்ன ரீசனா இருக்கும்? இல்ல அந்த ட்ரெயில உள்ளது நீங்க ஏதாவது எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்குமான்னு. தீந்து போனது, எழுத முடியாம தீந்து போயின சின்ன குட்டி பென்சிலு, தீந்து போன ஸ்கெட்சு, தென் வந்து பென்னு. அதாவது அந்த பொருள் நீங்க தான் சார் வாங்கி கணக்கு வச்சிருப்பீங்க, அதனால அந்த பொருளை அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். அந்த இடத்துல எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் கூட இப்ப எனக்கு கிடையாது. இவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு பாருங்க சார், உங்கள்ட்ட காப்பி கொண்டாந்துட்டாங்களோ? கணக்கு, அதெல்லாம் கணக்குங்க. அதெல்லாம் ஸ்டேஷனரி. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தீர்ந்துருச்சு, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்கு நம்ம வந்து போயிட்டு ஆபீஸ் அசிஸ்டண்ட கொடுத்து, இந்த ஸ்டேஷனரி வந்து இது வாங்கிட்டு வந்துரு, இது வாங்கிட்டு வந்துரு, இது வாங்கிட்டு வந்துரு, எரேசர் இவ்வளவு இது வாங்கு, ஷார்ப்னர் இவ்வளவு இது வாங்கிட்டு சொல்லிட்டு நான் வந்து அதை எடுத்துக்கணும். அஸ் அக்கௌண்டண்டா என்னை போஸ்ட் பண்ணிட்டு 8,000 கொடுத்தாரு அப்பவே. ஆக்சுவலா 2014 ஐ திங்க். அந்த 8,000க்கு வந்து என்னன்னா, எனக்கு அவரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. அவர் வந்து என்னை டைரக்டா கூப்பிட்டு இதெல்லாம் வாங்கிருப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம், இதை ஏன் நம்ம வந்து அக்கௌண்ட் சொல்லணும், அவங்களே புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல அவர் இருந்திருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட வேலை நம்ம கொடுக்க வேணாங்கிற மாதிரி. அப்போ வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நான் வந்து ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஈவன் தோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு கால்குலேட் கூட பண்ண தெரியும் இல்லையா? ஸோ ஒரு பென்சில் வாங்கணும், அப்போ இதுக்கு இவ்வளவு 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 78 ரூபாய் 80 ரூபா, இதை மட்டும் கொடுத்துட்டு பில்ல கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அப்போ அவரு அந்த ட்ரேல வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப லேட்டா வந்து கேட்டேன் சார் ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் இங்கிலீஷ்ல பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அக்கௌண்டன்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுல இதையும் சொல்றாரு, அஸ் அக்கௌண்டன்டா நான் உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்ல முடியாதுப்பா, நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்டை ஒர்க் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழகா அவருடைய இங்கிலீஷ்ல வந்து சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதா சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து சின்னதா வந்து ஒரு இன்ஜுரி காலில் வந்துருச்சுங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து அந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா வீட்டில் அம்மா வந்து வேலை பார்க்க முடியாது, யாருமே இல்லை. ஆக்சுவலா நான் தான் போய் ஆகணும், நான் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாகணும். அது பொண்ணு பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, காலை எடுக்க சொல்லிடுவாங்க, விரலை எடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பயந்துட்டேன். ஸோ பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்து சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன், எனக்கு 1 மந்த் மட்டும் எனக்கு கொடுங்க, டைம் கொடுங்க, நான் இன்ஜுரிஸ் வந்து ஆறணும்னா திரும்ப வரேன் அப்படின்னா, சாரி பிரபு, உங்களுக்கு 10 days மட்டும் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் வேற ஒரு பர்சன் ஹையர் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. என்னால் வர முடியல. தென் வந்து அவர் வேற ஒரு பர்சன் ஹையர் பண்ணாரு. அந்த ஜாப் வந்து கிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து சேலரிக்காக வேலை செய்யறோம், இவ்வளவு கொடுக்குற சேலரிக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஈவன் தோ
சேல்ஸ்ல இருக்கும்போது நான் வந்து டேலியில சேல்ஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு என்னுடைய சைட்ல மிகப்பெரிய பிளஸ் வந்து என்னன்னா, நான் வந்து சேல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். டேலியில இது வரும் இது வராது அப்படிங்கிறத நான் வந்து கிளாரிட்டி கொடுத்து அந்த க்ளோசர் வந்து நான் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா. சில பர்சன்னா வந்து 2 சிட்டிங் 3 சிட்டிங்னா உட்காருவாங்க. ஓகேங்களா. அது வருமா இது வராதா அவங்ககிட்ட கேட்டு சொல்லு இவங்ககிட்ட கேட்டு நான் கேட்டு சொல்றேன் சார் கேட்டு சொல்றேன் சார் கேட்டு சொல்றேன் சார்னே ஒரு 1 மந்த் 1.5 மந்த்னா இழுப்பாங்க. பட் என்னோட சைடு வந்து அது கிடையாது. நான் வந்து இது பாசிபிள் தான். இதை விட இன்னும் இது பெட்டரா இருக்கும். இதுக்கு நீங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த க்ளோசரை கம்மி பண்ணுவேன். க்ளோசரை கம்மி பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாலேஷன் முடிச்சிருவேன். இன்ஸ்டாலேஷன்ல அந்த காஸ்ட் பிரைஸ்க்குள்ள டிஸ்கவுண்ட் எந்த அளவுக்கு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த 5% அலோவ் பண்ணுவாங்க டேலியில. அதர்வைஸ் மற்ற ப்ராப்ளம்னா கூட ஓடுன்னு வச்சுக்கிறீங்களே அதுக்குள்ள. அதாவது என்னன்னா டேலியோடைய எம்ஓபி அப்படிங்கிறத வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். 5% மேலே டிஸ்கவுண்ட் கொடுக்கூடாது அப்படி இருந்தும் கேட்கறாங்கன்னா அதுக்கு வேற நான் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. நான் மேக்ஸிமம் வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து மல்டி யூசர் அப்படின்னா வந்து 64,000 இருந்துச்சு அப்படின்னா அந்த 64,000 ஃபுல் வேல்யூ கூட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உட்காந்து. ஓகேங்களா. அப்போ வந்து சார் என்ன சார் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சார் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சார் என்ன சார் டிஸ்கவுண்ட் கேட்கறீங்கிற மாதிரி பேசுவேன். அப்ப லாஸ்டா நான் வந்து என்ன கணக்குல வச்சிருப்பேன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ட்ரைனிங் ஒன்று இருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அக்கௌண்டன்ட் கொடுக்கணும். ஓனரை கன்வே பண்றது ஈஸி, ஓனரை கன்வின்ஸ் பண்றது ஈஸி. ஓகேங்களா. அவங்க சில பேர் வந்து அடமெண்டா வந்து அவன் உங்களை விட 500 ரூபாய் தரேன் என்ன சொல்றீங்க அப்படின்னு நிற்பாங்க. அவங்கள நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்கெயின் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஓனர்கிட்ட நம்ம பார்கெயின் பண்ணி ஆகணும் அந்த சேலை க்ளோஸ் பண்றது. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அக்கௌண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அக்கௌண்டன்ட்டை போயிட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் பேசும்போது சார் இந்த இதெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் கொடுத்துறேன் ஆனா அதுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். சார்ஜ் கொடுக்கறதுக்கு இவங்க ஓகே பண்ணுவாங்க. ஆனா கத்துக்கிறதுக்கு அக்கௌண்டன்ட் வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிஸ்க் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிஸ்க் லெவல் இன் தி சென்ஸ் எனக்கு சம்பளம் இவ்வளவுக்கு நான் இந்த வேலை பார்க்கறேன் இவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுக்கு மேல நீங்க வந்து பேரோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன், ஆர்டர் ப்ராசஸிங் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன், இது ஏன் நீங்க வந்து எக்ஸல்ல மெயின்டைன் பண்றீங்க, ஜிஎஸ்டி ஃபைலிங் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன், ஆபீஸ்ல இருந்தபடியே நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம், உங்க அக்கௌண்ட்டை வச்சு நீங்க ஃபைல் பண்ணலாம். அதனால வந்து போர்ட்டல் வேல்யூவும் உங்களுடைய டேட்டாவும் வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. இன் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு லெட்டர்னா வந்துடும். திடீர்னு லெட்டர் வரும். லெட்டர் வந்தோன்னா பார்த்தா அவ்வளவு ஃபைன் கட்டி எவ்வளவு ஃபைன் கட்டி சொன்னாங்க சார். இது ரீசனே என்னன்னா நீங்க அக்கௌண்டன்ட் வந்து ஒரு வேல்யூ நீங்க மெயின்டைன் பண்றீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அங்க இருந்து பண்றாரு, எடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் வரதான் சார் செய்யும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஆடிட்டர்ஸை நீங்க வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கிறீங்க. அதர்வைஸ் சார் இதெல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியோடைய ஒரு இன்டெப்த் நாலேஜ் வந்து நீங்க உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்க. ட்ரைனிங் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நீங்க பே மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் ஆஃபீஸ்ல பேசிட்டு டெடிகேட்டடா உங்களுக்கு 3 hours 4 hours நான் கொடுத்துட்டு நான் பக்கத்துல உட்காந்து நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற அளவுக்கு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறேன் சார்னு சொல்லுவேன். ஆனா அந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் ஏன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்டன்ட் கெரியர் அப்படிங்கறத வந்து என்ன அப்படின்னா இது ஒரு கெரியர் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்காம அவங்க ரிஸ்க் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்பவே பாருங்க, இப்ப நீங்க வந்து லேர்ன் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? சீனிவாசன் சார் நீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் அந்த அட்மிஷன் டைம்ல எவ்வளவு நல்லா நிறைய ஷேர் பண்ணீங்க. ஆர்கே சார் கூட நிறைய ஷேர் பண்ணீங்க. இத்தனைக்கும் வந்து என்ன அப்படின்னா ரிட்டையர்டு பர்சன், ரொம்ப ஸ்கில் உங்களுக்கு வேற. ஓகேங்களா. நீங்க உங்களோட ஃபீல்ட்ல நிறைய ஸ்கில் இப்ப ஏன் நீங்க லேர்ன் பண்ணணும். புவனேஸ்வரி மேம் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க ஓனர் நினைக்கிறேன். ஐ திங்க் சத்யராஜ் சார்னா அக்கௌண்டண்டா ஒரு இதுல ஐ மீன் நீங்க வந்து வேற ஒரு ஃபீல்டு கரெக்டுங்களா சார்? சார் உங்க டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் சார் இல்ல டீச்சிங் நல்லா இருக்குங்கிறதுனால நீங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதை தாண்டி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா. இப்ப 8:30 மணிக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கத்துக்கணும் ஏதோ ஒண்ணு நம்மள வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்மள கொண்டு போகும். மேபி ஒரு படிப்பு என்னது ஆக்சுவலா வந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் தான் சார். நாங்க அந்த C&F பொருளுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஷிப்பிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க கம்பெனிக்கு. எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் செட் பண்ணி கொண்டு கொடுப்போம். இதுதான் எங்க வேலை. இன் மிடில் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அவங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் பக்கத்துல உட்காந்து பார்ப்போம். என்ன பண்றாங்க, அக்கௌண்ட்ஸ்ல என்ன பில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க நான் என்ட்ரி போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வாலண்டரியா வாங்கி போடுவேன். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாங்கன்னா பக்கத்துல உட்காந்து நான் ஃபைல் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுதான். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதான் நான் சொல்ல வரேன். இந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கு?
ஓப்பனா கூட ஒருத்தவங்கிட்ட கேட்டேன் நான். சார் 5 வருஷம் 6 வருஷம் சார் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் சார், எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன வேற வேலைக்கு வேற கம்பெனி பெருசா போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஓனர் அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நீங்களும் ட்ரைனிங் எனக்கு கொடுத்துட்டீங்க, நானும் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போங்க சார் அப்பனா ஓப்பனா சொல்லுவாங்க. அப்பனா எனக்கு வந்து எத்தனையோ பேரு வேலை இல்லாம படிச்சு முடிச்சுட்டு வெளியில இருக்காங்க. இவங்க என்னன்னா இந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஈவன் தோ ஒரு ஆடிட்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் சரியான ஃபைட். அந்த இவர் என்ன சொல்றாரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் மேல பழைய தூக்கி போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இவர் மேல பழைய தூக்கி போறாரு. நான் சிம்பிளி வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின், இ இன்வாய்ஸ்னா என்னப்பா, ஒரே கொஸ்டின், இ இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சொல்லிட்டாரு அந்த அக்கௌண்ட் சொல்லிட்டாரு. இ இன்வாய்ஸ் B2B பர்சனுக்கு நீங்க ரைஸ் பண்ணுவீங்களா இல்ல B2Cக்கு ரைஸ் பண்ணுவீங்களா இல்ல 2 பேருக்குமே சேர்த்து ரைஸ் பண்ணுவீங்களான்னு எல்லாம் அப்படின்றாரு. அப்ப அந்த இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறதோடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பில் பண்றோம் அப்படின்னா அது டைரக்டா கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் உட்காருது. அப்ப நம்மளோட ரெவன்யூ நம்ம டெய்லி கணக்கு படைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு. அவன் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ அப்ப அந்த இடத்துல வந்து அப்ப இ இன்வாய்ஸோடைய அந்த அதோடைய வேல்யூ என்ன, இதனால ஓனர் எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க, ஐடிசி கிளைம் பண்ண முடியலன்னா உங்களுடைய கஸ்டமர் எப்படி சஃபர் ஆவாரு, அவருடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈவன் தோ 18% மார்ஜின் வச்சு ஒரு ரீட்டைலர் விற்க முடியுமா? ஒரு ஹோல்சேலர் மேபி அவருடைய மார்ஜின் 40% 45% வைக்கலாம். அது கூட அதிகம், ரொம்ப அதிகம். ஒரு மேனுஃபேக்சரர் 45% 60% வைக்கலாம். ஆனா ஒரு ஹோல்சேலர் வந்து ஒரு 30% வந்து வைக்கலாம். ஆனா ரீட்டைலர் வந்து அதை விட கம்மியா தான் வைக்க முடியும். அவங்களுக்கு 10% 15% தான் வைக்க முடியும். ஆனா டாக்ஸ் மட்டும் எவ்வளவு கட்டுறாங்க? 18% கட்டுறாங்க. அப்ப நம்ம தப்பான ஒரு இ இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த அந்த பர்சன் அந்த 18% கிளைம் பண்ண முடியல அப்படின்னா அவருடைய மார்ஜின் டோட்டல் அவுட் ஆயிடும். அந்த ப்ராடக்ட் ரேட்டு அவருக்கு வந்து லாபமே கிடையாது. கரெக்டா இல்லையா சார் இது? சீனிவாசன் சார், நீங்க டாக்ஸ் ஃபைலிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சார். இது கரெக்டா இல்லையா சார்? நான் இப்ப சொன்ன கான்செப்ட் நீங்க ஆல்மோஸ்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். அப்ப இது வந்து என்னன்னா அந்த அக்கௌண்டன்ட் வந்து அப்ப கத்துக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? தப்பு சார். லாஸ் ஆயிரும். என்னங்க சார்? லாஸ் வந்துடும் சார். கேபிட்டலே லாஸ் ஆயிரும். கேபிட்டல் லாஸ், டோட்டல் லாஸ். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? தம்பி நான் ஓனர்ட்ட பேசுறேன், பெருசானா எனக்கு வந்து சார்ஜஸ் வேணாம், இவ்வளவு சார்ஜஸ்ல நீ வந்து கத்துக்க, உனக்கு நான் கத்து கொடுக்குறேன். இதோட ஃபுல் அதாவது இ இன்வாய்ஸா இருக்கட்டும், இவே பில்லா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதா இருக்கட்டும், நீ ஆடிட்டர் கொடுக்குற டேட்டாவும் ஓன் டேட்டாவும் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, டாக்ஸ் நீ ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா எரரே இல்லாம எப்படி நீ ஃபைல் பண்ற அளவுக்கு நான் வந்து உன்னை ட்ரெயின் பண்றேன், ஓகே அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். ஓகே இல்லைன்றான். சின்ன பையன், என்னோட சின்ன பையன். சார் அதெல்லாம் கத்துக்க முடியாது சார், எப்ப சார் கத்துக்க, நான் அவ்வளவு நாள் பில் பண்றேன், அவர் தப்பு பண்ணிட்டு என்ன சார் என்ன இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதாவது கத்துக்கிறதுக்கோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கோ நம்ம பண்ண தப்ப வந்து ஓகே ஒபே பண்ணிட்டு போறதுக்கோ ரெடியா இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேமிங் அப்படிங்கிறதுல வந்து இதா இருப்பாங்க. ஓகேங்களா? இவரு நம்ம பிளேம் பண்ணிட்டு போயிடலாம், அவங்கள பிளேம் பண்ணிட்டு நம்ம கீழே உள்ளவங்களை பிளேம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது இல்லை. அப்ப அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு பேஸ், ஒரு கிளர்க்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அந்த ஆபீஸ் அசிஸ்டண்டா இருக்கணும், அவனுக்கான அந்த பொறுமையும் இருக்கணும். அந்த அந்த ஓனருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பிசினஸ். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம இன் ஃபியூச்சர் ஆடிட் பண்ணும்போது அக்கௌண்டா நம்ம தப்பு பண்ணல அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இல்லைல்ல. ஓகேங்களா? இபி சார்ஜஸ் நம்ம வந்து தப்பா நம்ம கால்குலேட் பண்றதுக்கோ அல்லது இபி சார்ஜஸ் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எங்கேயும் மிஸ்டேக் ஆகுது, அப்ப இபி லைன் எதுவும் உங்க மாத்தினாங்களா ஓனர், அதை போயிட்டு செக் பண்றதுக்கு அதுல நம்ம வந்து நம்ம ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு கொஞ்சம் ஃபைன் பண்ணி சொல்லுங்க சார், என்னன்னு தெரியல ஏன் இப்போ இவ்வளவு அதிகமாகுது, நாங்க அதே மாதிரிதான் நாங்க வந்து ரன் பண்றோம் மாசம் போன மாசம் என்ன பண்ணுமோ அதே தான் இந்த மாசம், என்ன ரீசன், அங்கே எதுவும் இபி அதாவது ஐ மீன் அந்த மீட்டர்ல ஏதாவது பிரச்சனையா, லைன் ஏதாவது மாத்தி கொடுத்தாங்களா செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்கமுக்கு அகைன்ஸ்டா இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஓவரால் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதிகமா வந்து கான்சன்ட்ரேட். அப்ப கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா
இதுக்கு நாம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓவரால் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல எக்ஸ்பென்சஸ் ஆர் டெபிட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இதுல நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் பில்ஸ் எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் நான் வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து என்ன அப்படின்னா கேரேஜ் இன்வர்ட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் கேரேஜ் இன்வர்ட் அக்கௌண்ட் டேட்டா ஒன்லி வந்து 5000 அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். 2 இதை பொறுத்த வரைக்கும் கேஷா கொடுத்துட்டோம் அப்படின்னா கேஷ் செக்னு இருக்கு, ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கோம், ஆன்லைன்ல பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்க். ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஒன்லி 5000. இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா நம்ம வந்து அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு ஒரு வேலை பில்லு வந்துருச்சு அப்படின்னா அந்த பில்லை நம்ம வந்து ப்ரூஃபா நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கு தனியா நம்ம ஒரு வவுச்சர் எழுதி இந்த 5000 ருபீஸ் கேஷா கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா கேரேஜ் இன்வர்டுக்காக யாருக்கு கொடுத்துருக்கோம், யாரு கையில இந்த கேஷ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து நம்ம வந்து வாங்கி வச்சோம். ஓகேங்களா? சைன் பண்ணிட்டு அதை நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பென்சஸ் வவுச்சர்ல எக்ஸ்பென்சஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபைல்ல நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேணும். எங்களை இவ்வளவுதான். லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் வந்து லேபர் யாரு பர்சன்ஸோ 2 பேர் ஒருத்தர் அப்படின்னா அவர் வாங்கிக்குவாரு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வவுச்சர்ல ப்ராப்பரா வந்து நம்ம எழுதிட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா லோடிங் அன்லோடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து டெபிட் பண்ண போறோம். டெபிட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2000 அப்படின்னா வந்து ஆஃப்டர் தட் கேஷ்னா கேஷ் கட்டிட்டுனா சரி பேங்க்னு கேஷ் அதே வந்து 2000. ஓகே. ஸோ தென் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா பேக்கிங் சார்ஜஸ் இது பெரும்பாலும் லேபருக்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம். யார் பேக் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் நடக்கக்கூடியது. ஸோ அப்போ லேபர்கிட்ட நம்ம வந்து கையெழுத்து வாங்கிட்டு ஸோ எத்தனை பேக் பண்ணாங்க, ஒரு பேக்கிங்க்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் சம்திங் இல்லை அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வந்து நம்ம பேக்கிங் சார்ஜஸ் டோட்டலா ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுத்துங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? 3 எம்ப்ளாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சம் தனித்தனியா என்ட்ரி பண்ண வேணாம். குமுலேட்டிவா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 3 வவுச்சர் போட்டுட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் பேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வந்து ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ பேக்கிங் சார்ஜஸ் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ரெக்கார்ட். ஸோ பேக்கிங் சார்ஜஸ் டெபிட் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை ரெக்கார்ட் பண்றோம். ஸோ 3000 அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்கணும். அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ 2 கேஷ்னா கேஷ், செக்கா கொடுத்தோம்னா பேங்க் ஆகும். ஸோ என்ட்ரிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இதுல பெருசா நம்ம வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஆனா கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு தெரியும். இது எதுக்காக அப்படிங்கிறது, டைரக்ட்னா என்ன இன்டைரக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இதுல இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ சேலரி எக்ஸ்பென்சஸ் வெறும் இதை வந்து சேலரிஸ்னு வைக்கலாம், சேலரி எக்ஸ்பென்சஸ் வைக்கலாம். ஓகேங்களா? இந்த எனிதிங். பட் அதுக்கு வந்து என்ன ஆகும்னா வேஜஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இதை சேர்த்துடக்கூடாது. ஸோ லேபருக்கு நம்ம கொடுக்குறது வந்து வேஜஸ் அப்படின்னும், எம்ப்ளாயிஸ்க்கு மந்த் ஆன் மந்த் நம்ம கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா சேலரிஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ சேலரிஸ் பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னா பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதனால நம்ம எந்த பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த பேங்கை நம்ம வந்து இங்க வைக்கலாம். பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்க வந்து 20,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க முடிச்சு. ரெண்ட் பெய்டு பை செக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ரெண்ட் பெய்டு பை செக். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் தான். அப்ப ரெண்ட் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெபிட் பண்ணிடுறேன். எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்லை சார், இல்லை. ஆமா. ஸோ ஏன்னா இதுல அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆக வேலை இல்லை. இங்க ஏன் நான் பேங்க் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனா ஒரு டவுட் வரக்கூடாது. ஏன்னா செக் கொடுத்துருக்கோம், அதனால இது டைரக்டா P&L மட்டும் போகுதுன்றதுனால அது எந்த கன்ஃபியூஷன் இல்லை சார். பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போகும்போது தான் ஏதோ தடுக்குது. ஆமா ஆமா எங்கேயும் மாத்தி மாத்தி சொல்றீங்க, அதுல கன்ஃபியூஸ். எங்கேயும் மாத்தி சொல்றேன், புரியல. பேலன்ஸ் ஷீட்ல சொல்லும் போது இதுல குறைஞ்சதுன்னா அதுல ஏறுங்க, அதுல ஏறுச்சுன்னா இதுல குறையுங்க அப்படின்னு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. அது வந்து P&L பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் இன்கம் அப்படின்றதுனால ரைட் ஓகே வர்றது நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து முடியுது. அந்த பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் அது கொஞ்சம் இல்ல. கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை விட கன்ஃபியூஷன்ஸ் நம்ம வந்து டேலில என்ட்ரி பண்ணும்போது இருக்கு. அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரியலா நம்ம என்ட்ரி பண்ணிட்டு ரிப்போர்ட் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி வரும். அதர்வைஸ் நான் எக்ஸல்ல உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் ஒன்று வச்சுட்டு
ட்ரேட் அக்கௌண்ட் ஃபார்மேட்டை வச்சு நான் இங்கே நானே மேனுவலாக என்ட்ரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நிறைய டைம் எடுக்கும் நம்மளுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம், கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபயரை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் இப்படித்தான் நீங்க வந்து என்ட்ரி பண்ணி பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் இது என்ன அஃபெக்ட் ஆகுது, இந்த என்ட்ரி பேலன்ஸ் ஷீட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று நீங்க செக் பண்ண தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஃபயர் மட்டும் இப்போ கொடுத்துருக்கேன். ரியல் டைம்ல நம்ம வந்து இதை அப்படியே கொண்டு போயிட்டு டிஜிட்டலைஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல டேலியில நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா? ஏன்னா அதுவே ஃபார்மேட் தந்துரும் இல்லையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதனால, சரியா தெரியாதனால சார் டேலியே நான் படிக்கல. ரொம்ப நாள் முன்னாடியே படிக்க சொன்னாங்க. அக்கௌண்ட் பேஸ் என்னன்னு தெரியாத போது நான் போயிட்டு நான் டேலியில என்ட்ரி கொடுத்தா போடுவேன், பில்ல கொடுத்தா போடுவேன், சேல் பில்ல கொடுத்தா போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா இதுதான் கான்செப்ட். இப்போ எவ்வளவு கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா எப்படி இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா இருக்கும், அசெட்ல என்ன வேலை செய்யுது, லைபிலிட்டில என்ன வேலை செய்யுது, எது ஃபர்ஸ்ட் வரும், எது கரண்ட் லைபிலிட்டிஸ், எது கரண்ட் அசெட், இதெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமேலதான் அக்கௌண்ட்ஸுக்குள்ள இது எல்லாமே ஒரு எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் பார்ட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை செய்யுது அப்படின்றத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்ப அப்படிங்கும்போது இதுக்கு அப்ப எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப் இருக்கு இல்லைங்களா? அவேர்னஸா இருக்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷன்ல கூட எவ்வளவு அவேர்னஸ் தேவைப்படுது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது இப்ப உள்ள இந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ்லாம் வந்தப்ப நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம நம்ம வந்து பில்லிங்ல அஸ் ஓனரா ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றதோ, சம்பளம் கம்மியா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு பர்சனை வந்து வேலைக்கு வைக்க பார்ப்பாங்க. ஓனர் சைடு அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும். ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப், நம்ம இதுல வந்து எப்பவுமே நம்ம வந்து ரெகுலரா லேர்ன் பண்ண கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அஸ் அ எம்ப்ளாயீஸாவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் எங்க கம்பெனி அக்கௌண்டன்டே கிண்டல் பண்ண சும்மா டேலியில இருந்து என்ட்ரியை போட்டு தெரியுது மாதிரி எங்களை மாதிரி ஃபீல்டுவர்களா வந்து பாருங்க அப்படின்னு. ஆனா பார்க்கும்போது தெரியுது பின்னாடி எவ்வளவு வேலை செய்யறேன். ஆமா, இது வந்து என்னன்னா மென்டலி அஃபெக்டட் ஜாப். ஆக்சுவலா வந்து எனக்கு ரவி பிரசாத் ஃபிலிம் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி நான் சொல்லியிருப்பேன், முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது சினிமா மேக்கிங் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து ஐ மீன் யாரு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ட்ரேடர், ஆந்திர பிரதேஷ் பர்சன்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ நிறைய சினிமாவில் வந்து ஆந்திர பிரதேஷ் பீப்புள் வந்து இருப்பாங்க. தெலுங்குல தான் அவங்களுக்குள்ள பேசுவாங்க, நம்மகிட்ட தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க புரியும், அவங்க என்ன பேசுறாங்கன்னா புரியும், கடா கடா கடான்னு சொல்லுவாங்க. அப்போ புரிஞ்சிடும் நம்மளதான் திட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஓனர் வந்து என்ன அப்படின்னா அவர் இத்தனைக்கும் பெரிய சீரியல் ஆக்டர் அவர் ஆந்திர பிரதேஷ். அவரே வந்து ஏதாவது ஒரு இது என்னப்பா அப்படின்னு கேட்டாருன்னா நிக்க விட மாட்டாரு, என்னைய சிஸ்டம் முன்னாடி நின்றுக்கிட்டு டக்குன்னு இப்படி காட்டுன்னா விட மாட்டாரு. உட்காருப்பா, உட்கார்ந்து தானப்பா மைண்டு வேலை செய்யும், மைண்டு வேலை செய்யறது தானே உன் வேலை, நீ என்ன கடப்பாறை எடுத்து இதுனா கல் உடைக்க முடியா அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஆக்சுவலா நம்ம வந்து ஓனருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்போம். பட் அவர் வந்து நீ உட்காந்தா மட்டும்தான் உன் மைண்டு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மைண்ட் நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம நின்றுகிட்டு எழுதி பழகுறதோ, அக்கௌண்ட்ஸ்ல நின்றபடியே என்ட்ரி பண்ணி பழகுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரிண்ட் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்றோம் அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உட்காந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நம்ம ரிலாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செக்கை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். செக் வந்தோன்னா அறிபறியான நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம செக் கொடுக்குறோம், அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அறிபறியா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ஏற்றியாச்சு, பில்லு கொடுங்க அவங்க என்னதான் கத்தினாலும் அதை காதலே வாங்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா அதை இக்னோர் பண்ணிட்டு 1 by 1 கரெக்டா நம்ம பண்ணிட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி ப்ராப்பரா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கக்கூடிய வேலை, ஏன்னா மைண்டுக்குள்ளதான் வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா ரெவன்யூ ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் கிடையாது. இந்த டிரான்சாக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ். நான் செகண்ட் இயர் கொடுத்துருக்கலாம், ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். அதர்வைஸ் நான் வந்து லாஸ்டா வச்சிருக்கேன், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்குவோம். ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டு இன்ஃபர்மேஷன் 2 டைம்ல மட்டும்தான் அக்கௌண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓனர் பிசினஸுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து அவர் சொந்தமா எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும், சொந்தமா எடுத்துட்டு போறாரு பிசினஸ்ல இருந்து கேஷாவோ பேங்காவோ அல்லது குட்ஸ் மெட்டீரியல் எடுத்து போறோம், அசட் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து அவர் ரிசீவரா இருக்காரு ஓனர்.
டெபிட் த ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிவாஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, சிவாஸ் ஓனர் பேரை போட்டு டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்ப சிவாஸ் கேபிட்டல் அப்படின்னு இருக்கும்போது அவர் கிவரா இருக்காரு, கிரெடிட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல சிவாஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம வந்து இந்த எழுதக்கூடாது. டிராயிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷனுடைய ரிவர்சல். ஓகேங்களா, கேபிட்டலுடைய ஒரு ரிவர்சல். டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சொந்தமா எடுத்துட்டு போறதை நம்ம வந்து எழுதிக்கணும். அப்போ ஓனர் பிசினஸுக்காக கொண்டு வர்றது எல்லாமே வந்து கேபிட்டல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அப்போ உங்கள ஒருத்தவங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, சார் ஓனர் லோனா கொடுத்தா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஓனர் லோனா கொடுத்தா என்ன அப்படிங்கிறது. அப்போ ஓனர் லோனா கொடுக்கலாம். எப்போ ஓனர் வந்து லோனா கொடுக்கலாம் அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கும்போது மட்டும். ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ஒரு கேபிட்டல் வந்து பத்தல நம்மளுக்கு, அல்லது லோன் நம்ம வந்து வெளியில வாங்குறதுக்காக பேங்க்ல நம்ம அப்ளை பண்ணோம், பட் கிடைக்கல. அதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு பார்ட்னர் வந்து ஓகே பிரசா, நான் என்னுடைய சேவிங்ஸ் இதை நான் கொண்டு வரேன் லோனா, அங்கே கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுத்துட்டு போங்க, இதுல என்ன இருக்கு, நான் அங்கே கொடுக்க இன்ட்ரெஸ்ட் நான் அங்கே இருந்து எடுத்துக்கிறேன் பிசினஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்கும்போது, மல்டிபிள் ஓனர் இருக்கும்போது, பார்ட்னர்ஸ் இருக்கும்போது ஒரு ஓனர் ஒரு பார்ட்னர் பிசினஸ்க்கு லோன் கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு ஓனர் தான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல பிசினஸ்க்கு தேவையான அமௌண்ட் கொண்டு வராருன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இவ்வளவு, லோன் அக்கௌண்ட் இவ்வளவு அப்படின்னா கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர் ஆர்கனைசேஷன்ல அலௌடு கிடையாது. அதர்வைஸ் ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுட்டாரு, பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த இடத்துல அது என்னவா இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ ஓனர் பிசினஸ்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் கொண்டு வராருன்னா அதை லோன் அக்கௌண்ட் அப்படின்னு எடுக்காம கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, ஓனருடைய கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம மீன் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட்ல வந்து எடுத்துக்கிற முடியும். அதுக்கும் வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஓனர் வந்து பிசினஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு அஸ் எ கேபிட்டலா, அந்த டைம்ல நம்ம அவரை எடுத்துக்கிறோம். சொந்த யூஸுக்காக எடுத்துட்டு போறாரு, அந்த டைம்ல நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து இந்த லோன் அப்படிங்கிறதே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்ப சிவாஸ் டிராயிங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து டெபிட் பண்றேன். ஸோ எவ்வளவு சொந்த யூஸுக்காக எடுத்திருக்காரு அப்படின்னா 20,000 அப்படின்னு வந்து எடுத்திருக்காரு. இந்த 20,000 நம்ம பேலன்ஸ் ஷீட்ல எங்கே சார் காட்டணும் அப்படின்னா கேபிட்டல் மைனஸ் டிராயிங்ஸ்னு காட்டணும். ஓகேங்களா, கேபிட்டல் மைனஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டணும். ஏன்னா கேபிட்டலுடைய ரிவர்சல் தான் இது. இதே மாதிரி ரிவர்சல் நான் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். எந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பர்ச்சேஸோடைய ரிவர்சல், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது சேலோடைய ரிவர்சல். அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சேல்ஸ் நான் வேல்யூ எழுதுறோம், ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அதுக்கு கீழேயே மைனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து எழுதி போகலாம். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு ரிவர்சல். இது வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ டிராயிங்ஸுக்கு ஒரு ரிவர்சல், சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு ரிவர்சல். கிளியர்? ஓகே சார், ஓகே. ஓகே சார். சோ இது வரைக்கும் இதுல வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் டொனேஷன் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கேபிட்டல் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா சார்? அஃபெக்ட் பண்ணாது. டொனேஷன் யாரு கொடுக்குறாருங்கிறது பென்ஜல் புயலுக்காக கொடுக்குறாரு. அத வந்து என்னன்னா டொனேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு காட்டலாம். ஆனா அந்த டொனேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் அலௌடா இல்லையான்னு சொல்லிட்டு ரூல் அப்ளை பண்ணணும். அலௌடு இல்லைன்னா டிராயிங்ஸ் ஆயிடும். அலௌடு அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் எல்லாம் வந்து கிளப்ல இருப்பாங்க. அப்ப அந்த கிளப் ரிலேட்டடா டொனேஷன் கொடுக்கலாம், அது அலௌடு இன்கம் டேக்ஸ்ல. சரி சார். ஆனா வந்து வேற ஏதாவது டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அலௌடு கிடையாது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎம் ஃபண்டு, பிஎம் ஃபண்டு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ்ல. சரி சார். அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியில ரூலிங் பார்ட்டியா இல்லாதவங்களுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணலன்னா அதை டிராயிங்ஸா கொண்டு வந்துக்கலாமா சார்? அது டிராயிங்ஸா தான் லாஸ்ட்ல அட்ஜஸ்ட் ஆகும். ஆமா, டிராயிங்ஸா தான் ஆகும். அது இயர் எண்ட்ல ஃபைனலைஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து டிராயிங்ஸ்னு எடுத்துருவோம். ஓகே. அந்த இயர் எண்ட்ல அது வரைக்கும் டொனேஷன் கட்டுவாங்க. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸோடைய பேஸ். பட் இதுக்கு தாண்டி அக்கௌண்ட்ஸ்ல இன்னும் ஒரு சில திங்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து டேலி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்தபடியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ டேலியில என்ட்ரி பண்றதுக்கு தேவையான ஒரு அக்கௌண்டோடைய ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு.
அதுக்கடுத்து டேலி நம்ம லேர்ன் பண்ணும்போது ரிப்போர்ட்டிங் ஸ்கில், இன்னும் அதிகமான ரிப்போர்ட்டிங் ஸ்கில் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் இப்ப இது வரைக்கும் பார்த்ததுனால என்ன சார் யூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இன்னமும் கூட வந்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரைமரியா வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது மேனுவலாவும் என்ட்ரி நோட்ல வந்து என்ட்ரி பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியாவது நம்ம வந்து பண்ணி வச்சு பழகணும். அப்போ 1 மந்த் ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து பண்ணிட்டு அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை டேட்டா வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, டேட்டாவே ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா மேனுவலாவும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஸோ ஈவன் தோ ஏப்ரல் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து புதுசா வந்து அக்கௌண்ட் ஒரு புக்கை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க, லெஜர் புக் வந்து வாங்குவாங்க. அதை வந்து ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ற அக்கௌண்டன்ட்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, பூஜை பண்ணுவாங்க. அந்த அது பொட்டுனா வச்சு பூஜைனா பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பார்ட் மட்டும் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். என்னதான் டேலி இருந்தாலும் சரி, எஸ்ஏபி இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன்ல அந்த அந்த காலங்காலமா வந்து பிசினஸ் ரன் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்கன்னா அதை ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அந்த அந்த மேனுவல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன எழுதியிருக்காங்க அல்லது நாம எழுதணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு. அதுக்காக இந்த செஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட். அடுத்து டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து உள்ள போகும்போது நான் இன்னும் வந்து என்னென்ன ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் நம்ம அக்கௌண்ட்ஸ் நீங்க சேர்க்கல அப்படின்னா, நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இப்ப நம்ம மேனுவலா வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் யாருமே மெயின்டைன் பண்றது கிடையாது. ஒன்னு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா எனி அதர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ வந்து அதுக்கான ஃபார்மேட் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து அதுல அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகலாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய ஃபார்மேட் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, டிஜிட்டலா பார்க்கும்போது ஓகேங்களா. இப்போ லெஜர் புக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் டி ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதுனா இப்ப இல்லை. நார்மலா வந்து ஒரு சிங்கிள் A4 ஷீட்ல மெயின்டைன் பண்ற அளவுக்கு தான் ரிப்போர்ட் ஃபார்மேட்னா இருக்கு. பட் அதுல நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகணும் அவ்வளவுதான். சரிங்களா, அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இதை பார்க்கணும். ஓகே, ஸோ அதான் சார் டொனேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான்.